தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். நேயர்களே, இது உங்கள் ஸ்பார்க் தமிழ் ஆடியோ புக்ஸ். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கதை நான் வாசிக்கிற விதம் இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை கேட்கும் ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. அத்தியாயம் 10. விமோசன சீலை. சிறிது நேரத்திற்கெல்லாம் சிறை காவலர்கள் தொடர பாலூர் நீதிமன்றம் சென்று சம்பிரதாய விசாரணைக்கு இலக்காகி ஊரின் ஒரு மூலையில் இருந்த கொலைக்களத்தில் தலையிழக்கவிருந்த கருணாகர பல்லவன் அதை பற்றி திணையளவும் சிந்திக்காமல் அன்று காலை கொண்டு வரப்பட்ட உணவு தட்டின் மேலிருந்த துணியை அகற்றி மிக ஜாக்கிரதையாக மடித்து வைத்து உணவை சுவைத்து உண்ணத் தொடங்கியதை கண்ட கூலவாணிகன் அவனை மிதமிஞ்சிய வெறுப்புடனேயே நோக்கினான். அந்த வெறுப்பு அப்பொழுது துவங்கியதல்ல. முதல் நாள் 3ஆம் ஜாமத்தில் சிறையில் தள்ளப்பட்டதும் சிறையிலிருந்த மஞ்சத்தை தட்டிவிட்டு கருணாகர பல்லவன் படுக்க ஏற்பாடு செய்தவுடனேயே ஏற்பட்ட வெறுப்பு அது. சிறையில் இருவரையும் காவலர் தள்ளியதும் காவலரில் ஒருவன் கூலவாணிகனின் கைக்கட்டுகளை அவிழ்த்து விட்டதன்றி அந்த சிறை பிரமுகர்கள் தங்கும் சிறை என்பதையும் ஏதாவது தேவையாயிருந்தால் சொல்லலாம் என்றும் பணிவுடன் கேட்டான். கூலவாணிகன் அதற்கேதும் பதில் சொல்லாவிட்டாலும் கருணாகர பல்லவன் மட்டும் அப்பொழுது தேவை ஏதுமில்லை என்றும் ஏதாவது வேண்டும் பட்சத்தில் குரல் கொடுப்பதாகவும் கூறியதை கேட்டதுமே கசப்படைந்தான் கூலவாணிகன். ஆகவே சிறைக்காவலர் சிறையை பூட்டிச் சென்றதும் கருணாகர பல்லவனை நோக்கி வினவினான், ஏன் தங்களுக்கு இந்த இடத்தில் சௌகரியம் ஏதாவது தேவை இருக்கிறதா? அதற்கு கருணாகர பல்லவன் ஒரு முறை சிறையை சுற்றி கவனித்தான். ராஜ பிரமுகர்கள் தங்குவதற்கு வேண்டிய சகல சௌகரியங்களும் அங்கிருப்பதையும் மஞ்சங்களில் கூட பஞ்சனைகள் இருப்பதையும் பார்த்து எனக்கு தேவையேதுமில்லை, உனக்கு என்று கேட்டான். சிறையிலும் சௌகரியம் தேடும் இளைய பல்லவனை வெறுப்புடன் நோக்கிய கூலவாணிகன் தனக்கு ஏதும் தேவையில்லை என்பதை தலையை ஆட்டிய தோரணையாலே தெரிவித்துவிட்டு கிழிந்த தன் ஆடைகளை சிறிது சரி செய்து கொண்டு விட்டு கயிறுகள் கட்டியிருந்ததால் நைந்து போயிருந்த மணிக்கட்டுகளையும் கவனித்துக் கொண்டான். அவற்றை கவனித்த கருணாகர பல்லவனும் கூலவாணிகனை நோக்கி, சேந்தா, கலிங்க வீரர்கள் உன்னை மிகவும் துன்புறுத்தி இருக்கிறார்கள் போலிருக்கிறது என்று அனுதாபத்துடன் கேட்டான். சோழ நாட்டு ஒற்றனிடமிருந்து உண்மையை வரவழைக்க வேறு என்ன செய்வார்கள் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டான் கூலவாணிகன் பதிலுக்கு. உன் மீது இவர்களுக்கு எத்தனை நாளாக சந்தேகம் என்று மீண்டும் வினவினான் கருணாகர பல்லவன். இங்கு வரப்போவதாக நீங்கள் எனக்கு ஓலை அனுப்பியது எப்பொழுது? 10 நாட்களுக்கு மேலாகிறது. அந்த 10 நாட்களாக என் மாளிகை மீது கலிங்கத்தின் ஒற்றர்கள் கண் வைத்திருக்கிறார்கள். தமிழ் வணிகர்களையும் பிரமுகர்களையும் சிறையில் பிடித்து அடைத்து வைக்கும் வேலை எத்தனை நாட்களாக நடக்கிறது? 3 நாளாக. அதாவது மன்னன் பீமன் பாலூர் வந்த நாளாக. பீமன் வந்து இன்று 3 நாட்கள் ஆகிறதல்லவா? ஆம், மிக ரகசியமாக வந்தான். இல்லாவிட்டால் நான் எச்சரிக்கை அடைந்திருப்பேன். மன்னன் வருவதற்கு அறிகுறியாக தாரைகள் ஊதப்படவில்லை, சங்கங்கள் சப்திக்கவில்லை. முதலில் ஊருக்குள் வரவேண்டிய குதிரைப்படைகளும் வரவில்லை. பீமன் வந்தது நேற்று வரை யாருக்குமே தெரியாது. திடீரென்று நேற்று மாளிகையில் என்னை வீரர்களுடன் வந்து பீமனே சிறைப்படுத்தி துன்புறுத்திய பின்புதான் எனக்கே தெரியும். பீமன் வந்து 3 நாட்கள் ஆகின என்று சொன்னாயே சேந்தா, அதெப்படி தெரியும் உனக்கு? பீமனே சொன்னான், நான் வந்து 3 நாட்களாக உன்னை கவனித்து வருகிறேன் என்று. இளைய பல்லவன் சிறிது நேரம் சிறையில் அப்படியும் இப்படியும் உளவியபடி சிந்தனையில் ஆழ்ந்தான். திடீரென்று மௌனத்தை களைத்துக் கொண்டு, நான் வந்திருப்பதை எப்படி அறிந்தான் பீமன் என்று கேட்டான் சேந்தனை நோக்கி. அது என் குற்றம் இளைய பல்லவரே. தாங்கள் அனுப்பிய ஓலையை என் பணப்பெட்டியில் ரகசிய அறையில் வைத்திருந்தேன். அந்த அறையை திறக்கும் முறை எனக்குத்தான் தெரியும் என்று மனப்பால் குடித்திருந்தேன். ஆனால் சோதனையின் போது நிமிட நேரத்தில் பீமன் அந்த கள்ள அறையை திறந்தான். பீமன் இந்த பிறவியில்தான் மன்னன், சென்ற பிறவியில் பெட்டி திறக்கும் திருடனாயிருந்திருக்க வேண்டும் என்று அழுத்து கொண்டு கூறினான் சேந்தன். இளைய பல்லவன் முகத்தில் கவலை குறி படர்ந்தது. அந்த ஓலையில் கடாரத்தின் மன்னன் குணவர்மனை பற்றி குறிப்பிட்டிருந்தேனே என்றான், குரலிலும் கவலை பாய. ஆம், குறிப்பிட்டிருந்தீர்கள் என்றான் சேந்தன். அப்படியானால் குணவர்மன் பாலூரில் இருப்பது பீமனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவன் இருக்குமிடம் அதுவும் தெரிந்திருக்க வேண்டும். அப்படியானால் சோழ நாட்டின் உதவியை நாடி வந்திருக்கும் குணவர்மனை ஏன் பீமன் சிறைப்படுத்தவில்லை? அதுதான் எனக்கும் புரியவில்லை. குணவர்மனையும் காஞ்சனாதேவியையும் சிறைப்படுத்தாமல் விட்டு வைப்பதற்கு ஆழ்ந்த அரசியல் காரணங்கள் இருக்க வேண்டும் என்று இளைய பல்லவன் முடிவுக்கு வந்திருந்தாலும்
அந்த காரணங்கள் என்னவாயிருக்கக்கூடும் என்பது அவனுக்கு புரியவில்லை. அவர்களுக்கும் தன்னை போல பேராபத்து காத்திருக்கிறது என்பதை மட்டுமே புரிந்து கொண்ட இளைய பல்லவன் பீமனிடம் அகப்பட்டால் காஞ்சனாதேவியின் கதி என்னவாகுமோ என்பதை நினைத்து திகில் கொண்டான். அந்த திகிலுடன் அனபாயனை பற்றிய எண்ணமும் கலந்து கொள்ளவே பல விவரங்கள் விளங்காமல் குழம்பிய இளைய பல்லவன் அவற்றை பற்றி சேந்தனிடமே விளக்கம் கேட்க முற்பட்டு சேந்தா என்று அவனை அழைத்தான். அப்பொழுதும் மனவேதனைப்பட்டுக் கொண்டிருந்த சேந்தன் பதிலுக்கு ஹூம் கொட்டினான். அனபாய சோழரையும் பீமன் சிறைப்படுத்தினானே, தெரியுமா உனக்கு என்று கேட்டான் கருணாகர பல்லவன். தெரியும் என்றான் கூலவாணிகன் பெருமூச்சு விட்டுவிட்டு. அவரையும் இந்த சிறையில் தானே அடைத்திருப்பார்கள்? இதில்தான் அடைத்திருக்க வேண்டும். இந்த ஊரில் வேறு சிறை கிடையாது. இந்த சிறையை பார்த்தாயா சேந்தா என்று ஆச்சரியத்துடன் கேட்ட இளைய பல்லவன் சிறையையும் சாளரத்தின் மூலம் தெரிந்த சாளரத்தின் வெளிப்புறத்தையும் சுட்டிக்காட்டினான். அவன் சிறையை ஆராய்ந்ததால் வெறுப்பு கொண்ட கூலவாணிகன், இப்பொழுதே ஆராய்ந்து விடுங்கள் சிறையின் அமைப்பை. நாளை நடுப்பகலுக்கு பின்பு நமது கண்கள் எதையும் ஆராய முடியாது என்றான். அவன் சொன்னதை காதில் வாங்கிக் கொள்ளாமலேயே பேசிக்கொண்டு போனான் கருணாகர பல்லவன். இந்த சிறையின் அமைப்பை நன்றாக பார் சேந்தா. சுற்றிலும் பெரிய இரும்பு சட்டங்கள், சிறையின் ஒவ்வொரு கூடத்திலும் ஏராளமான வீரர்கள். சாளரத்திற்கு வெளியேயும் பார், அதோ தெரியும் உயர்ந்த மதில் பெரும் கோட்டையின் மதில்களைப் போல இருக்கிறது. அவற்றை எவனும் தாண்டி கடக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் சிறையின் அறைகளுக்கும் அந்த மதில்களுக்கும் இடையேயுள்ள வெளிப்பகுதி குதிரை வீரர்களால் காக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பேசிக்கொண்டே போன இளைய பல்லவனை இடைமறித்த கூலவாணிகன், இந்த சிறையிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதற்கு காரணம் கூறுகிறீர்களா என்று இகழ்ச்சியுடன் கேட்டான். இளைய பல்லவனின் கண்கள் கூலவாணிகனின் முகத்தில் நன்றாக பதிந்தன. குரலை மிகவும் தாழ்த்தி கொண்டு சொன்னான் இளைய பல்லவன். சேந்தா, இந்த சிறையிலிருந்து போரிட்டு யாரும் தப்ப முடியாது என்றான். வெட்ட வெளிச்சமாக தெரிந்த அந்த உண்மையை தெரிவிக்க அத்தனை ரகசியம் என்னவென்பதை அறியாத கூலவாணிகன், அது தெரிந்த விஷயம்தானே என்றான். ஆனால் என்று கூறி அப்புறமும் இப்புறமும் கவனித்தான் இளைய பல்லவன். ஆனால் என்றால், இதிலிருந்து அனபாயர் தப்பியிருக்கிறார். கூலவாணிகனின் முகத்தில் வியப்பு குறி படர்ந்தது. ஆமாம், மறந்தே விட்டேன். எப்படி தப்பினார் என்று கேட்டான் வியப்புடன். அதுதான் எனக்கும் புரியவில்லை. இதிலிருந்து அவர் போரிட்டு தப்பியிருக்க முடியாது. வேறெப்படி தப்பியிருக்க முடியும்? தந்திரத்தால் தப்பியிருக்க வேண்டும். என்ன தந்திரமாக இருக்கும்? எனக்கு புரியவில்லை. ஆனால் யாரோ நண்பர்கள் உதவி அவருக்கு இருந்திருக்க வேண்டும். ஆம் ஆம், அதுதான் உண்மை. அது மட்டுமல்ல சேந்தா, அந்த நண்பர்கள் எண்ணிக்கையும் கணிசமாக இருக்க வேண்டும். அதெப்படி தெரிகிறது? சிறையிலிருந்து தப்பிய பின்பு இன்னும் அவர் பாலூர் பெருந்துறையில் சுதந்திரமாக உலாவுகிறார். அது மட்டுமல்ல, புறா மூலம் குணவர்மனுக்கு தூதும் அனுப்பியிருக்கிறார். அனபாயருக்கு இவ்வூரில் பக்கபலம் நிரம்ப இருக்கிறது, இதில் சந்தேகமில்லை என்றான் இளைய பல்லவன். இதை கேட்டதும் வியப்புக்குள்ளான கூலவாணிகன், என்ன தூதுப்புறாவா, செய்தியா என்று ஆச்சரியத்துடன் வினவினான். சிறிது நேரத்திற்கு முன் பீமனும் இளைய பல்லவனும் புறாவை பற்றி பேசிக் கொண்டிருந்ததை கூலவாணிகனும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான் என்றாலும் அப்போதிருந்த குழப்பமான மனநிலையில் அவன் அதை சரியாக மனதில் வாங்கவில்லை. இளைய பல்லவன் சொன்னான், ஆம் சேந்தா, குணவர்மனுக்கு புறா மூலம் தூது வந்தது. அதில் அனபாயரே கையொப்பமிட்டிருந்தார் என்றான். அனபாயரே கையொப்பமிட்டிருந்தாரா? ஆம் சேந்தா. என்ன எழுதியிருந்தது அந்த ஓலையில்? குணவர்மனை 3 நாட்கள் பொறுத்திருக்கும்படி சொல்லப்பட்டிருந்தது. 3 நாட்கள் அந்த மாளிகையில் எது நடந்தாலும் கவனிக்க வேண்டியதில்லை என்றும் எழுதியிருந்தது. இம்முறை கூலவாணிகனின் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்தான். 3 நாட்கள் என்று சொல்லி பெருமூச்சு விட்டான். கூலவாணிகனின் வருத்தத்தையும் பெருமூச்சையும் கவனித்த இளைய பல்லவன் கேட்டான், 3 நாட்களுக்கு என்ன சேந்தா என்று. 3 நாட்கள் இந்த பாலூர் பெருந்துறையில் அனபாயர் இருக்கப் போகிறார் என்பது தெளிவாகவில்லையா என்று வினவினான் சேந்தன். ஆம், அப்படியானால் அந்த 3 நாட்களில் ஒவ்வொரு வினாடியும் அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. ஆபத்துக்கு அஞ்சும் சுபாவம் அனபாயருக்கு கிடையாதென்பது உனக்கு தெரியாதா சேந்தா? தெரியும். அதனால் தான் நான் அஞ்சுகிறேன். நீ எதற்காக அஞ்சுகிறாய்? சோழ நாட்டு நலனில் அக்கறையுள்ள யாரும் அஞ்சுவார்கள். என்ன அச்சம் உனக்கு? கூலவாணிகன் பதில் சொல்லவில்லை. சிறிது நேரம் இளைய பல்லவனை உற்று பார்த்து கொண்டு நின்றான். பிறகு சொன்னான், நான் வணிகன் மட்டுமல்ல இளைய பல்லவரே. ஆம் என்று தலையசைத்தான் இளைய பல்லவன். கூலவாணிகன் எதை சொல்ல உத்தேசித்திருக்கிறான் என்பதை அறியாமல். நினைவு தெரிந்த நாளாக ஒட்டன் வேலையும் செய்கிறேன். ஆம் சேந்தா. ஆகவே சோழ நாட்டு அரசியல் நிலை படைத்தலைவர்களை விட எனக்கு நன்றாக தெரியும். ஓஹோ, நீங்கள் பெரும் வீரர், இணையற்ற படைத்தலைவர். ஆனால் உங்களுக்கு மக்கள் மனம் தெரியாது. அவர்களுடன் சதா உளவி பழகும் நான் தான் அதை அறிவேன். சரி சேந்தா, சோழ நாட்டு மக்கள் என்ன விரும்புகிறார்கள் தெரியுமா படைத்தலைவரே? சொல் சேந்தா.
அனபாயரை அரியணையில் எதிர்பார்க்கிறார்கள். திடீரென கூலவாணிகன் வீசிய அந்த சொல் அம்பாள் தாக்குண்டவனைப் போல சில வினாடிகள் அசைவற்று நின்று விட்டான் இளைய பல்லவன். கூலவாணிகனை நோக்கி, சேந்தா, வீரராஜேந்திர சோழ தேவர் இப்பொழுதுதானே அரியணையில் ஏறியிருக்கிறார் என்று வினவினான். ஆம் இளைய பல்லவரே என்றான் கூலவாணிகன். அப்படி இருக்க அனபாயர் எப்படி அரியணையில் ஏற முடியும்? மக்கள் அவரை விரும்புகிறார்கள். வீரராஜேந்திரரிடம் பக்தி இல்லையா மக்களுக்கு? இருக்கிறது, அவர் வீரத்தில் இருக்கிறது. ஆனால் என்ன சேந்தா, அக்கம் பக்கத்து நாடுகள் விஷயத்தில் அவர் கடைபிடிக்கும் கொள்கையை மக்கள் ஏற்கவில்லை. உதாரணமாக வேங்கியில் சாளுக்கிய விஜயாதித்தனை அரசாள விட்டிருப்பது பிடிக்கவில்லை. அங்கு அரசாள வேண்டியவர் அம்மங்காதேவியின் புதல்வர் அல்லவா? ஆம், ஆனால் இப்பொழுது சாளுக்கியர்களுடன் போர் தொடுப்பதில் கஷ்டங்கள் இருக்கின்றன. கஷ்டங்களை மக்கள் கவனிப்பதில்லை இளைய பல்லவரே, நீதியைத்தான் கவனிக்கிறார்கள். நீதி நிலைத்திருந்தால் அனபாயர் வேங்கியின் அரியணையில் அமர்ந்திருக்க வேண்டும். அமர்ந்திருக்க தகுதியுள்ளவர் என்று மக்கள் நினைக்கிறார்கள். அனபாயர் போர் வீரர் மட்டுமல்ல, ராஜதந்திரத்திலும் வல்லவர். வீரராஜேந்திரருக்கு ராஜதந்திரம் அத்தனை போதாது என்பது மக்களின் நம்பிக்கை. சேந்தன் கூறியது அத்தனையும் சரியென்பது தெரிந்தே இருந்தது இளைய பல்லவனுக்கு. வீரராஜேந்திரனுக்கு பிறகு எப்படியும் அனபாயன் சோழ அரியணையில் மட்டுமின்றி வேங்கி அரியணையிலும் அமரக்கூடும் என்ற நம்பிக்கையும் இருந்தது. இருப்பினும் அதற்கு காலம் இருக்கிறது என்று நினைத்த இளைய பல்லவன் பதிலேதும் சொல்லவில்லை. கூலவாணிகன் சேந்தனை மேற்கொண்டு பேசினான். நான் அஞ்சியதற்கு காரணம் தெரிகிறதா உங்களுக்கு? அனபாயர் நம் நாட்டின் உயிர். அவர் இந்த ஊரில் இருக்கும் 3 நாட்களும் அவர் உயிர் ஆபத்தில் இருக்கிறது. அதை ஆமோதித்த இளைய பல்லவன், அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை சேந்தா. நாளைக்கு நமது உயிர் யமலோகத்தை நாடி சிட்டாக பறக்கும் என்று கூறிய பின்பே அனபாயனை பற்றிய நினைப்பிலிருந்து சிறையின் சூழ்நிலைக்கு வந்த கூலவாணிகன் அடுத்த நாள் தன் தலை போய்விடும் என்பதை நினைத்து நடுங்கினான். இளைய பல்லவன் மட்டும் அந்த நினைப்பை அறவே உதறிவிட்டு மஞ்சத்திலிருந்து பஞ்சனையை நன்றாக தட்டிவிட்டு அப்பாடா என்று படுத்தான். அவன் அப்படி ஆனந்தமாக படுத்தது கூலவாணிகனுக்கு பெரும் வெறுப்பாகவே இருந்தது. ஏன் பஞ்சனை சுகமாக இருக்கிறதா என்று கேட்டான். ஆம் சேந்தா, கலப்பிடமில்லாத இலவம் பஞ்சு என்றான் இளைய பல்லவன். நன்றாக உறங்குங்கள் என்று இகழ்ச்சியுடன் கூறிய கூலவாணிகன் அடுத்த சில வினாடிகளில் அயர்ந்து போனான். இளைய பல்லவன் சில வினாடிகளிலேயே கண்களை மூடி நன்றாக தூங்க முற்பட்டதைக் கண்டு, நாளைக்கு உயிர் போக இருக்க எப்படி தூக்கம் வருகிறது இவருக்கு என்று சொல்லிக்கொண்டு மிதமெஞ்சிய வெறுப்புடன் உறங்காமலேயே அன்றிரவை கழித்தான் கூலவாணிகன். மறுநாள் காலை பொழுது விடிந்து நீண்ட நேரம் மட்டும் நன்றாக தூங்கிய இளைய பல்லவன் உணவை தட்டுகளில் கொண்டு வந்த காவலர் எழுப்பிய பின்பே எழுந்திருந்து பெருங்கிண்ணங்களில் இருந்த நீரால் பல் துலக்கி முகம் கழுவினான். உணவை தட்டுகளில் வைத்து காவலர் சென்றதும், இரவு நன்றாக தூங்கினேரா என்று இகழ்ச்சியுடன் கேட்டான் சேந்தன். ஆம், உறங்கினேன். எப்படி உறக்கம் பிடித்தது? ஏன் பிடிக்காமல் என்ன? இன்று நாம் தலை வெட்டப்படும் தெரியுமா? ஆகவே இன்றிரவு உறங்க முடியாதல்லவா? அதற்காகத்தான் நேற்றிரவே போதிய அளவு தூங்கிவிட்டேன் என்று கூறி நகைத்த இளைய பல்லவன் உணவின் எதிரில் சில வினாடிகளில் உட்கார்ந்தான். கூலவாணிகன் உணவு தட்டருகினில் கூட வராமல் இளைய பல்லவனை வெறுப்புடன் பார்த்து கொண்டு நின்றான். சில வினாடிகள் உணவு தட்டை உற்று பார்த்த இளைய பல்லவன் திடீரென அதன் மேல் மூடப்பட்டிருந்த துணியை எடுத்து மடித்து ஒரு புறம் வைத்துவிட்டு உணவருந்துவதில் முனைந்தான். அவன் மிகுந்த விருப்பத்துடன் உணவை சுவைத்து அருந்துவதைக் கண்ட கூலவாணிகனின் வெறுப்பு பன்மடங்காகியது. ஏன் சேந்தா, நீ சாப்பிடவில்லையா என்று வினவினான் இளைய பல்லவன். தேவையில்லை எனக்கு என்று கூறிய கூலவாணிகன் முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டான். உணவை நிதானமாக சுவைத்து உண்ட பின்பு தட்டுகளை எடுத்துச் செல்ல வீரர்களை பணித்த கருணாகர பல்லவன் அதன் மேல் மூடியிருந்த துணியை மட்டும் தன் மஞ்சத்தில் ஒளித்தான். வீரர்கள் தட்டுகளை எடுத்துச் சென்றதும் கூலவாணிகனை அழைத்த கருணாகர பல்லவன், சேந்தா, இதை பார் என்று தான் ஒளித்து வைத்திருந்த துணியை எடுத்து அவனுக்கு காட்டினான். அந்த துணிக்கு என்ன என்று எரிந்து விழுந்தான் கூலவாணிகன். அருகில் வா என்றான் இளைய பல்லவன். அருகில் நெருங்கியதும் இளைய பல்லவன் காட்டிய அந்த துணியை கண்டு பிரமித்த கூலவாணிகன் இது என்று ஏதோ குளறினான். உஸ், இறைந்து பேசாதே என்று அவன் வாயை பொத்திய இளைய பல்லவன், இது நம் விமோச்சனத்தின் சீலை, இதை கேள் என்று கூறி அவன் காதில் மிகவும் ரகசியமாக ஏதேதோ ஓதினான். அன்பிற்கினிய நேயர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? என்னோட குரல் மற்றும் கதை சொன்ன விதம் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக்கும் தட்டி விடுங்க. அதோட உங்களை மாதிரியே கதையை விரும்பக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு வேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. கதை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன். ஒவ்வொரு ஆடியோ புக்கு பின்னாடியும் பல மணி நேர உழைப்பு இருக்கு. அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் தான் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதும்
உங்கள் லைக், ஷேர்ஸ் மற்றும் கமெண்ட் இது மட்டும்தாங்க. இந்த விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மற்றும் இன்னொரு அருமையான கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்.